சீமான் அவர்களும், சாட்டை துரைமுருகன் அவர்களும், அதுக்கப்புறம் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள், இவங்க 3 பெயர்களோட தூண்டுதலாலும் அவங்களோட உத்தரவாலும் தான் நாங்கள் வந்து இந்த ஒரு மிரட்டலை விடுத்தோம். அண்ணன் சீமான், இடும்பாவனம் கார்த்திக் இவங்களுடைய தூண்டுதலில் சொல்ல சொன்னாங்கன்னு காவல்துறை சொல்லுது. திருச்சியினுடைய கண்காணிப்பாளர் நடந்து கொண்ட முறை, அவர் கைது செய்த விதம் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக இருக்கு. இதில் 1-2 தம்பிகள் உணர்ச்சி வசப்பட்டு இந்த பதிவை போடுறாங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்க தான் நாம் தமிழர் கட்சி. அதனால தான் இந்த கட்சிக்கு வர அவர்களை அடித்து அவர்களை வந்து துன்புறுத்தல் செய்து நீங்கள் கொண்டு போய் விடுறீங்க. இது என்ன சட்டம்? வந்து இந்த 3 வருஷம் 500க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்தது. தினகரன் பத்திரிகையில் வேலை செஞ்சவன ஒரு கருத்து கணிப்புக்காக இவர்கள் ஆட்சியிலேயே எரிச்சு கொண்டாங்க. இது வரைக்கும் பல பேர்த்து இன்னும் விசாரிக்கவே இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல்ல வைத்து கொண்டிருக்கிற ஒரு மாநகராட்சியில் ஒரு பெரிய கொலை நடக்குது. அதை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து தடுத்து நிறுத்த முடியல. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி வந்து உலகம் ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் மீண்டும் மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கு. 26 தமிழ் தேசிய கருத்தியலை கொண்ட கட்சி தான் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இயக்கமே அப்படிதான் இருக்குங்கிற ஒரு இயங்கியல் இது. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு அன்னைக்கு ஒரு கொடி பறந்தது, நீங்க பார்த்துருங்க. கருப்புடி தமிழண்டான் தான் பிறந்தது, திராவிடண்டான் பறக்கல. ஒரு பக்கம் நம்ம ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், அப்புறம் அதிமுக ஒருத்தர் இருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று பயணம் வைக்கிறாங்க. எல்லா கட்சிகளையும் நடக்குது. நாம் தமிழில் நடக்கிற போது இந்த விஷயத்தை பெருந்துபடுத்துகிறார்கள். வளர்கிற இயக்கத்தில் இதெல்லாம் நடக்கிற விஷயம்தான். சண்டாளன் என்பது ஒரு சாதியினுடைய பெயர் அல்ல. அது என்ன அர்த்தம்னா கிரிமினல்ஸ். சண்டாளர்கள்ங்கிறது நான் சொல்றது அது ஒரு தன்மை, கேரக்டர், காஸ்ட் கிடையாது, சாதி கிடையாது. கூட்டணி நாம் தமிழர் கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருக்கு அப்படின்னு விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அறிவிச்சிருக்காரு. கட்சி அறிவிச்சிருக்காரு. அவர்கள் கொள்கை என்னன்னு எங்களுக்கு தெரியாது. கூட்டணி பற்றி அவர்கள் எந்த இடத்துலையுமே இதுல இருந்து அவங்க சொல்லலை. நாங்கள் நாம் தமிழருக்கு ஆதரவு, அவங்க வந்து யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு தான் அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. க்ளோ 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அரசியல் களங்களில் பல விஷயம் நடக்கும். அதுக்கு வந்து எப்பொழுதுமே சீமான் அவர்கள் அவரோட குரலை வந்து எதிரொலிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செய்தியிலேருந்து நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். கடந்த வாரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. காரணம் என்னென்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்பி வருண்குமார் அவர்களை மிரட்டல் விடுத்ததாக ஒரு வழக்கு. அவங்க கைதான இருவருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களும், சாட்டை துரைமுருகன் அவர்களும், அதுக்கப்புறம் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள், இவங்க 3 பெயர்களோட தூண்டுதலாலும் அவங்களோட உத்தரவாலும் தான் நாங்கள் வந்து இந்த ஒரு மிரட்டலை விடுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ சொல்கிறாங்கன்னா, யார் சொல்கிறேன்னா காவல்துறை அப்படி சொல்லுது. அதாவது அண்ணன் சீமான், இடும்பாவனம் கார்த்திக் இவங்களுடைய தூண்டுதலில் சொல்ல சொன்னாங்கன்னு காவல்துறை சொல்லுது. முதல்ல காவல்துறையில் கொடுக்குற எந்த வாக்குமூலத்தையும் நீதிமன்றத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே சொல்லுவாங்க, காவல்துறையோடைய இது வந்து கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைப்பது தான். நீதிமன்றம் தான் அது முடிவு பண்ணும். அங்கே இருக்கிற வாதி பிரதிவாதங்களை வைத்து அது முடிவு செய்யும். சரி, இதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த பாட்டை பாடின உடனே இதில் வந்து அதை நடந்து கொண்ட காவல்துறையினுடைய திருச்சியினுடைய கண்காணிப்பாளர் நடந்து கொண்ட முறை, அவர் கைது செய்த விதம் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது. நீங்கள் ஒருத்தரை கைது பண்ணுறீங்க, கைது பண்ணோடனே அது அந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத அவன் அலைபேசியை நீங்கள் எடுக்கிறீங்க. சரி, எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது நீங்கள் வந்து அந்த டேட்டாவை எதுக்கு எடுக்கிறீங்கன்னா அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்காக. நீங்கள் முதல்ல கைதிலேயே நீங்கள் தோற்று போயிட்டீங்க. நீதிபதி என்ன சொல்கிறார், இந்த குற்றத்திற்காக நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வெளியே விட்டுறார். அது உங்களுக்கு கோபத்தை தூண்டுது. அதுக்கு பிறகு என்ன, நீங்கள் வன்மத்தின் மூலமாக அதை எடுத்து அந்த நீதிமன்றத்துக்கு கொடுக்காத நீங்கள் எதிர் சித்தாந்தத்தை கொண்ட ஒரு நபர்கிட்ட கொடுத்து வெளியிட வைக்கிறீங்க. இது வந்து ஒரு கண்காணிப்பாளனுடைய வேலை கிடையாது. இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அண்ணன் ஒரு பேட்டி கொடுக்குறதுனால திருப்பி நீங்கள் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. சரி, ட்விட்டரில் போகிறீங்க. இதில் 1-2 தம்பிகள் உணர்ச்சி வசப்பட்டு இந்த பதிவை போடுறாங்க. சரி, போட்டதுக்கப்புறம் என்ன சொல்லுன்னா, குடிபோதையில் போட்டு விட்டதாக அவர் சொன்னது போலவும் இவர்கள் சொல்லிதான் செய்தது போலவும் நீங்களே ஒரு இதை எழுதுகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இவர்களே போலி ஐடி ஏற்படுத்தி இவர்களை திட்டுற மாதிரிலாம் இவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது எங்கள் தம்பிங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறது, நீங்கள் வந்து எந்த விதத்திலையும் நீங்கள் வந்து ஆபாச வார்த்தைகளையோ இல்லை மரியாதை குறையாகவோ தனி மனித தாக்கலோ இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். எல்லாருமே வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட இராணுவ மாதிரி இருக்க மாட்டான். ஒருத்தர் 2 பேரில்
அவனுடைய அந்த நேர சிந்தனைக்கு ஏற்றது போல் உணர்ச்சி வசப்படுவது. ஏன்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்க தான் நாம் தமிழர் கட்சி, அதனால தான் இந்த கட்சிக்கு வரான். ஏன்னா கம்யூனிஸ்டுகளுடைய போதாமையோ திராவிட கழகத்தினுடைய போதாமையோ இருக்கவங்க தான் நாம் தமிழருக்கு வரான். சரி. அப்போ உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தான் இருப்பான். அவங்களெல்லாம் நீங்கள் முறைப்படுத்தப்பட்ட இராணுவம் மாதிரி ஒரு சீராக போங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அதை சொல்கிறோம். 1-2 பேர் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு நீங்கள் அவன் வந்து அதில் போடுறான், கைது பண்ணி நீங்கள் எங்கே நீதிமன்றத்தில் பண்ணீங்களா? அவங்கள வந்து நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக மனித மீறல் செய்து அவர்களை அடித்து அவர்களை வந்து துன்புறுத்தல் செய்து நீங்கள் கொண்டு போய் விடுறீங்க. இது என்ன சட்டம்? இதில் உங்கள் வேலை தானா? நீங்கள் எவ்வளவு வந்து இன்றைக்கி போதைப்பொருள் நடமாடுற மாதிரி எத்தனை பள்ளிக்கூடத்து மாணவிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள், இளம்பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? ஒரு கண்காணிப்பாளர் உங்கள் இதில் வந்து இப்போ கூட விசசாராஞ்சாது கள்ளக்குறிச்சியில் எத்தனை பேர் செத்தான்? உங்கள் நிர்வாகம் என்ன செய்யுது? சாதாரணமாக ஒரு நாம் தமிழர் பிள்ளை ஒரு கொடி ஏற்ற போகிறான்னா கொடியேற்ற போகிறீங்களா, அதை போகிறீங்களா, ஏற்றக்கூடாதுங்கிறீங்க. வள்ளலார் பெருவழிக்கு போராடுறான்னா போடாதக்கூடாதுங்க. வீட்டில் வந்து கிளம்புறீங்களா, கைது பண்ணிட்டுமாங்கிறீங்க. எத்தனை ஐஏஎஸ் இருக்கிறா, எவ்வளோ ஆய்வாளர் இருக்காங்க, துணை ஆய்வாளர் இருக்காங்க. என்ன பண்ணீங்க? நீங்கள் ஒரு தவறை செய்ய அனுமதித்து விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அதுக்காக நீங்கள் வந்து ஒரு தற்காலிக வேலை நீக்கம் செய்வது, சும்மா மக்களுக்கு ஏமாத்துறது, இதுதான் உங்கள் வேலையா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்போ முன்கூட்டிய ப்ரிவென்ஷனாக நீங்கள் வந்து அதை நடவடிக்கை எடுக்காத. நீங்கள் ஒரு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இந்த அதிகாரத்திற்கும் அது காவல்துறைக்கு எதிராக நாம் தமிழர் இருப்பது போல் ஒரு கட்டமைப்பை சித்தரிக்கிறீங்க. நீங்கள் நாம் தமிழரில் எவ்வளவோ விஷயத்தை அண்ணன் சீமான் அவர்கள் காவல்துறைக்கு ஒரு தனிப்பட்ட சாதகமாக ஆதரவாக அவருடைய தற்போதைய தேவை குறித்து பல மேடைகளை பேசியிருக்காரு, எந்த தலைவன் பேசியிருக்கிறான். ஆனால் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வந்து உதயநிதியினுடைய நண்பருங்கிறதுனாலையும் அவருடைய பார்வை உங்களை மேலே வில்லுங்கிறதுக்காலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் மீது இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு நீங்கள் தாக்குதல் நடக்குன்னு நினைக்கிறீங்க. அதை நாங்கள் சட்டத்தின் மூலமாக எதிர்கொள்வோம். கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வருவோம். அதே காவல்துறை அறிக்கையில் இன்னொன்று சொல்கிறாங்களே, அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களையும் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள்கிட்டையுமே வந்து சீமானவர்களும் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள்லாம் தொடர்பு கொண்டு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது, இது மாதிரியான கருத்துக்களை நீங்கள் வந்து தைரியமாக பதிவிடலாம். ஸோ நீங்கள் அது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க. அது வந்து நாம் தமிழருக்கு எதிரான யாராக இருந்தாலுமே சரி அவங்க மீதான இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நீங்கள் பதிவிடுங்கன்னு சொன்னதாகவும் அதே அறிக்கையில் சொல்கிறாங்க இல்லைண்ணே. அதை காவல்துறை எந்த அறிக்கை வேணாம்னு சொல்லி சீமானும் ஒருத்தரும் ஃபோன் பண்ணி நீங்கள் இப்படி போடுங்க அப்படி போடணும்னு சொன்னதில்லை. முறை தவறி போடாதீங்க, நீங்கள் கண்ணிய குறைவாக நடந்துக்காதீங்க, தனி மனித தாக்குதல் செய்யாதீங்கன்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவார். அது மேடையிலே சொல்லுவார். அதுவும் இல்லாத மற்ற கட்சி தலைவர்களுக்கு போடும்போது கூட நம்ம அதுக்காக வரல, கண்ணிய குறைவான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் பேசுவார். வெளிநாடுகளில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இன்றைக்கு ஈழ அழிவுக்கு பிறகு 2009க்கு பிறகு இந்த தமிழ்நாட்டு அரசியலில் தமிழர்களுக்கான வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மொழியாலும் இனத்தாலும் நிலத்தாலும் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ அதிலிருந்து இங்கேருந்து போன தமிழ்நாட்டிலிருந்து போன அங்கே வேலை செய்கிற இளைஞர்களும் ஈழத்திலிருந்து போன தமிழ் இளைஞர்களும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டின் அரசியலை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க வந்து அதில் கருத்து சொல்வதற்கும் களமாடுவதற்கும் தயாராக இருக்கிறாங்க. காரணம்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சி என்று ஒன்று தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் அரசியலே உலகம் தழுவிய தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதுக்கு முன்னே அண்ணா திமுக எல்லாம் தான் போனாங்க, கம்யூனிஸ்ட் எல்லாம் உலக கட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், இல்லை ஸ்டெர்லைட்டு போராட்டமாக இருக்கட்டும், எந்த போராட்டத்துக்கும் நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் வெளிநாட்டிலையும் அவன் பேனர் வச்சுட்டு அவன் இது பண்ணான். ஸ்டெர்லைட்டு போராட்டத்தின் போது அந்த ஸ்டெர்லைட்டினுடைய ஓனருடைய பையனை லண்டனில் அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் யாரால் ஆரம்பிச்சுதான் நாம் தமிழர்னு ஒரு கட்சி ஆரம்பித்து பார்த்தா அவங்களுக்கு அந்த உணர்வு அதிகமாக வருது. நம்ம இந்த விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால அதையும் முடக்கணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, அயலகத்துறைன்னு ஒரு ஆரம்பிச்சாங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் என்ன அதனுடைய பொறுப்பாளர் ஜாபர் சாதிக்கு என்ன பண்ணாருன்னு தெரியும். இந்த மெத்தனாலே இதை கடத்தி இப்பயும் ஒருத்தர் மாற்றிருக்காரு. அப்போ இவங்க அதை சிதைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த திராவிட இயக்கங்கள், அதில் இயக்கம் முக்கியமாக திமுக திட்டமிட்டு இந்த சதி வேலை செய்யுது. எத்தனை ஆண்டு காலமாக கட்சி ஆரம்பிச்சாச்சா? நாங்கள் ஆரம்பித்த பார்த்து சுற்றுச்சூழல்னு இப்போ சேனாதிபதி வச்சு இப்போ 4 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் கட்சி தூங்கும் போதே அந்த பாசனம் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்? ஏன்னா நீங்கள் தான் மண்ணை வெட்டி சாப்பிட்றீங்க, மலையை வெட்டி சாப்பிட்றீங்க. அதுவும் மண்ணை வெட்டி எல்லாத்தையும் விட்டு தாய் மண்ணே வணக்கங்கிறான். எங்கே இருங்க? எல்லாம் வெளிநாட்டில் இருக்குது மண்ணெல்லாம். நீ சொந்த பயன்பாட்டுக்கு சொந்த மாநிலத்துக்கு பயன்படுத்தினா கூட இவ்வளவு மண் போயிருக்காது, மழை போயிருக்காது. நீங்கள் மரங்கள் கூட வெட்டினா 5 வருஷத்தில் நட்டு வச்சு உருவாக்கலாம். பல கோடி பண திட்டம்னு நாம் தமிழர் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னே இது வரைக்கும் பல கோடி பண விதைகளை விதைத்து அங்கங்கே வேர்ந்துட்டு வந்திருக்கு. நாங்கள் அதிகாரத்துக்கு வரல. இவங்க சொல்லுவாங்க நீங்கிட்ட பாய்ச்சிட்டு வாங்கல கவுன்சிலர் ஆகலாம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்து செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் என்ன செய்கிறீங்க?
மரத்தை வெட்டி முடிச்சிட்டிங்க, மணல் அள்ளி முடிச்சிட்டிங்க. இப்போ மணல் உற்பத்தி ஆகிற மழை தண்ணீர் உற்பத்தி ஆகிற மலைகளை வெட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள். அப்போ இதையெல்லாம் தடுக்க முடியாத ஒரு அரசு இதை தட்டி கேட்பதால், இது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலியமாக வாக்கை பெற்றதால், அதுவும் இந்த கட்சி அங்கீகாரம் பெற்று விட்டதால் இப்போ அவங்களால சகிச்சிக்க முடியல. சரி, இன்றைக்கி மக்களை திரட்டிட்டான், அங்கீகாரம் பெற்றுட்டான், நாளைக்கு அதிகாரத்துக்கும் இவன் வந்துடுவான். அது நம்மளுடைய கட்சிக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய அவர்கள் சந்ததியினருக்கும் இது பெரிய இடர்பாடாயிடும். அப்போ நாம் தமிழர் கட்சி தான் நமக்கு ஒரே எதிர்கட்சி அப்படிங்கிற முடிவில் இந்த கட்சியை சீர்குலைத்து விட வேண்டும். அந்த இளைஞர்கள் அந்த கட்சியில் இருந்தால் பாரு, காவல்துறை அடித்து உங்களை சிறையில் போடும், வேலைனா வழக்கு போட்டு உங்கள் படிப்புக்கு இடர்பாடாக இருக்குது, உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு பயமுறுத்துவதற்காக இந்த செயல் திட்டத்தை செய்கிறாங்க. நீங்கள் கொலை கொள்ளை செய்கிற பொறுக்கிகளை வேணால் சிறை சிதைக்கும், எங்களை மாதிரி கொள்கை உள்ள பிள்ளைகளை சிறை செதுக்கும். அதனால் இவங்க இந்த பகல் கனவு பலிக்காது. உங்களோட கருத்து ஒரு பக்கம் இருக்கும்போதுனா, இப்போ பொதுமக்கள் கிட்ட ஒரு பார்வை ஒன்று இருக்கும். அது திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டவங்களும் சரி, பொதுமக்கள்கிட்டையுமே ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன அப்படின்னா, நமக்கே தெரியும் அண்மையாக சில காலங்களாக காவல்துறை மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்களுக்கு கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, நிறைய விஷயத்தில் அவங்க பெர்ஃபெக்ஷனாக இல்லை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு காவல்துறை மேலே பார்வையே கொஞ்சம் விலகி தான் இருக்குங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு விஷயத்த நாம் தமிழர் யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இப்போ இவர்கள் தவறே செஞ்சுருந்தாலும், ஆமாம் தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் காவல்துறை எங்கே சரியாக இருக்குது, காவல்துறை எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கேங்கிற ஒரு விஷயத்த நாம் தமிழர் பயன்படுத்தி கொள்கிறார்களான்ற கேள்வி இருக்கும்ல. இவர்கள் ஆட்சிக்கு 3 வருஷம் ஆகுது. ஆமாம், இப்போ தாங்க 2 பசங்க இது மாதிரி பண்ணாங்க. நீங்கள் இந்த 3 வருஷம் 500க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. அவர்கள் கட்சிக்காரர்களையே கொலை பண்ணுறது. ஏன் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், தாவண்ணா கிருஷ்ணனுடைய கொலை நடந்தது, ஐயா ஆல்ரெடி அவருடைய அருணா அவருடைய கொலை நடந்தது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லீலாவதியை இவர்களே கொலை செய்தார்கள். தினகரன் பத்திரிகையில் வேலை செஞ்சவன ஒரு கருத்து கணிப்புக்காக இவர்கள் ஆட்சியிலேயே எரிச்சு கொண்டாங்க. அது இப்போ இந்த 3 ஆண்டுகள் ரொம்ப அதிகமாக நடக்குது. போதைப் பொருளாக விற்கிறது இவங்க, வாங்கிறது இவங்க, டாஸ்மார்க்கா இவங்களே விற்கிறாங்க, இவர்கள் கட்சிக்காரர்களே ஆலை வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு இதையும் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுதுன்னா ஏன் சீர்கெடுது? உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. காரணம், நீங்கள் காவல்துறையாக இருக்கிறால் ஆளுகிற அரசுக்கு ஏவல் துறையாக இருக்கிறதால் இந்த வேலை செய்கிறீங்க. நீங்கள் மாற்று கருத்து சொல்கிற ஊடகவியலாளர் யூடியூபர்ஸை போய் கைது பண்ணுறீங்க. நீங்கள் சவுக்கு சங்கராக இருக்கட்டும், பெலிக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் போய் கைது பண்ணுறீங்க. நீங்கள் பாருங்கள், எவ்வளவோ சமூக அந்த கண்ணுக்குட்டிங்கிறவர் மேலே நீங்கள் என்ன கைது பண்ணீங்க? அவரோட தொடர்பு, அதாவது கள்ளக்குறிச்சியில் விசசாராயத்தை அவரோட தொடர்பு எத்தனை பேர்த்த நீங்கள் கைது பண்ணீங்க? ஐயா வேங்கவேலில் அந்த இதில் மலத்தை கலந்தவனை நீங்கள் இதுவரைக்கும் கைது பண்ணவில்லை. சமூக நீதி பேசுகிற, சனாதானம் பேசுகிற நீங்கள் இதுவரைக்கும் கைது பண்ணல. அவங்க கட்சிக்காரர் ஒருத்தர் சேலத்தில் ஒரு கோயில்களில் விடான்னு ஒரு தலித்தலத்தில் அடிக்கிறாரு. எல்லா இடத்துலையும் நடக்குது. இதையெல்லாம் நீங்கள் சரியே செய்யலை. இதை விட்டு பொதுமக்கள்கிட்ட காவல்துறைக்கு கொஞ்சம் கூட ஒரு நல்ல பெயரே இல்லைங்க. காவல்துறை நண்பன் வேணா அவங்க சொல்லிக்கிறாங்க. மக்களுக்கு நண்பனாக நீங்கள் எந்த இடத்துல லாக்அப் கொலை எவ்வளவு நடக்குது சொல்லுங்கள். இது வரைக்கும் பல பேர்த்து விசாரிக்கவே இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீங்கள், அதாவது ஒரு அரசியல் படுகொலை என்பது 91க்கு பிறகு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், அதுவும் ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவரை ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஒரு காவல்துறை அதிகமாக இருக்கிற பகுதியில் முதல்வர் வைத்து கொண்டிருக்கிற ஒரு மாநகராட்சியில் ஒரு பெரிய கொலை நடக்குது. அதை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து தடுத்து நிறுத்த முடியல. இப்போ காவல்துறை முன்கூட்டியே திட்டமிட்டு அவங்கள ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க, கண்காணிப்பது, கைது செய்வதை விட்டுவிட்டு இவர்கள் இன்றைக்கி இந்த கட்சி அங்கீகாரம் ஆயிடுச்சு. யாருடைய கூட்டணியும் இல்லாமல் சொந்த கட்சிக்காரர்கள் உழைப்பை வைத்து இவர்கள் இன்றைக்கி சும்மா சாதாரணமாக நினச்சோம் 2014 1.1 அப்படியே வளர்ந்து இன்றைக்கி 8.2 விழுக்காக அங்கீகாரம் பெற்று விட்டார்கள். நாளைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள்ங்கிற பயத்தில் காவல்துறையோட சப்போர்ட்டோட எங்களை சிதைக்கி பார்க்குது. சரி, இது ஒரு காலம் நிறைவேறாது. ஆனால் காவல்துறை மேலே மக்களுக்கு கெட்ட பேர் இருக்காங்கன்னா 100 விழுக்காடு காவல்துறை நண்பன் இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நண்பரால் யாரும் பார்க்கறதில்ல. காவல்துறைகளைத்தான் ரவுடிகள் போல் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா சட்ட ஒழுங்கை கண்டுகொள்ளாத காவல்துறை, போதைப் பொருட்களை சட்டம் கொள்ளாத காவல்துறை, பிள்ளைகளை கற்பழிப்புகளை கண்டு கொள்ளாத காவல்துறை, இவர் மேலே 2 பேர் ஏதோ உணர்ச்சிவசப்பட்டு எக்ஸ்தலத்தில் போட்டாங்கிறதுனால கைது பண்ணி நீங்கள் மனித உரிமை மீறலுக்காக செய்கிறீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கான செய்யுங்க? உங்கள் எஜமானர்களுக்காக செய்கிறீங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காவல்துறை மக்களிடம் நம்பிக்கை இழந்து விட்டது. அது இந்த அரசுக்கே இந்த வரக்கூடிய 26 மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். இப்போ இந்த 2026 அப்படின்னு பேசுகிறப்போ இந்த ஒரு விஷயம் எனக்கு கேட்கணும்னு தோணுது. என்ன அப்படின்னா,
நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த 2026 தேர்தல் களம்ங்கிற ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. ஒரு பக்கம் நான் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து திராவிட அரசை கொஞ்சம் எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காரு. நம்ம பார்த்துட்டு இருப்போம். அன்புமணி அவர்களோட பேச்சுமே கொஞ்சம் மாறுதலா இருக்கு. விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வராரு. அண்ணாமலை வந்து 26 வரையும் தலைவராக இருந்து போட்டியிட போறேங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகல துணை முதலமைச்சர் ஆகிறார் உதயநிதி அப்படிங்கிற ஒரு டேகை புதுசாக கொண்டு வராங்க. இப்போதான் சீமான் அவர்களோட பேச்சு கொஞ்சம் கவனிக்கக்கூடியதாகவும் கேள்விக்குரியதாகவும் மாறுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே திமுகவோட ஒரு செயலை அது வந்து சரியா தவறாங்கிற விமர்சிக்கிறதுல சரியா இருக்கும். சீமான் இந்த இடங்கள்ல என்ன பண்றாருன்னா, உதயநிதி முதலாக அவர் வந்து சேப்பாக்கம் தொகுதியில எம்எல்ஏவாக போட்டியிடும்போது வந்து சொல்றாரு, ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு என்னோட குடும்பத்திலேருந்து யாருமே வரமாட்டாருன்னு. இப்போ உதயநிதி வராரு, இது ஒரு வாரிசு அரசியல் அப்படின்னு. அமைச்சராகப்படும் போதும் அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ அடுத்து துணை முதலமைச்சர் ஆகும்போது இவரோட எதிர்ப்பை தெரிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தாண்டி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் வந்து நல்ல ஆட்சியை பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியினுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறது நாம் தமிழர் தான். காரணம் என்னன்னு நீங்கள் சொன்னீங்க, அண்ணன் திரும்ப வந்து திராவிடத்தை வந்து இப்போ எதுக்கல, ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் திராவிடத்தையே எதிர்த்தவர் தான். தமிழ் தேசியத்தை பேசி வந்த நாங்கள்லாம் அவருடைய ஃபாலோவர்ஸ் தான். அவர் தான் பேசி உச்சிருந்தா. இன்றைக்கி இடஒதுக்கீடு இதில் கூட இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீட்டில் கூட திராவிடத்தினுடைய கருத்து வேறையாகவும் இவருடைய கருத்து வேறையாகவும் தான் இருக்குது. அவர் அப்போருந்து விமர்சிச்சுட்டு தான் வர்றாரு. அன்புமணி ராமதாஸுகள் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து திராவிடத்தை எதுக்குற ஆள் தான். அவங்க வீட்லேயும் ஆட்சியில் வந்து யாருமே வரமாட்டாங்கன்னு தான் ஐயா சொன்னார். என்னென்னமோ சொல்லியிருக்கார், அதை நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கு இதே மாதிரி ஸ்டாலின்னு சொன்னவர் தான். இது என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து சனாதானத்தை எதிர்த்து அண்ணன் திரும்ப பேசுகிறாரு. ஏன் ஐயா உதயநிதி கூட பேசுகிறாரு. சனாதானம்னா என்னன்னு உதயநிதிக்கு தெரியல. சனாதனம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற, உயர்வு தாழ்வு கருது ஒருவனை ஒடுக்குகிற ஒரு விஷயந்தான் சனாதனம். பிறப்பின் அடிப்படையில். அதுபோல் உங்களுக்கு பொறுப்பு எங்கே வருது? பிறப்பின் அடிப்படையில் தான் வருது. நீங்கள் வந்து மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி வந்து உலகம் ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் மீண்டும் மன்னராட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. காரணம்னா கேஎன்ஏருக்கு அப்புறம் கேஎன்ஏர் பையன், பொன்முடிக்கு அப்புறம் பொன்முடி பையன், வீரபாண்டியருக்கு அப்புறம் வீரபாண்டியர் பையன், எல்லா இடத்துலையும் ஜெகத்தரட்சமே அன்பழகனுக்கு அப்புறம் ஆற்காடு வீராசாமி அதில் அவருடைய பையன், துரைமுருகன் வீட்டில் கதிர் ஆனந்த், பொன்முடி வீட்டில் கௌதம் சிகாமணி, இப்படி மீண்டும் இதை மன்னராட்சிக்கு சனாதானத்திற்கு இவர்கள் கொண்டு போகிறார்கள். அப்படி இருக்கும்போது இவங்க சனாதானத்தை பற்றி எதுக்குறாங்க. அவர் கட்சியில் முதலமைச்சராக வர்றது அவருடைய விருப்பம். அப்போ அண்ணா அதை வந்து என்ன சொல்லுவார், அரசியலாக வாழ்த்து தெரியுதான் சொல்லுவார். அந்த முறை தவறுன்னு அவர் பல இடத்துல சொல்லியிருக்காரு. ஏன் அந்த உங்கள் கட்சியில் வந்து கட்சிக்காக உழைத்த டிஆர் பாலு இல்லையா, ஏன் துரைமுருகன் வீட்டில் இல்லையா, துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு பொன்முடிக்கிட்ட இல்லையான்னு, ஆர் ஆசாவுக்கு அந்த தகுதி இல்லையான்னு அண்ணன் பேசியிருக்கிறார். அவர்கள் கட்சியில் யாரை ஆக்க வேண்டும் என்று அவர் தான் முடிவு செய்யும். ஆனால் முடிவு செய்கிற விதம் தவறுன்னு பல இடத்துல சுட்டி காட்டியிருக்கார். அதனால் அதில் எந்த விதமான கருத்து இது இல்லை. ஆனால் சனாதனத்தை எதிர்ப்பதற்காக ஒரு பிம்பத்தை உருவாக்குகிற, பகுத்தறிவு பேசிக்கொண்டு கடவுள் மறுப்பை பேசிக்கொண்டிருக்கிறாங்களோ கடைபிடிக்கல. இவர்கள் சனாதனத்தை கடைபிடித்து கொண்டே எதிர்க்கிறார்கள். இதை தான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களாட்சியிலிருந்து மீண்டும் மன்னராட்சிக்கு முறைக்கு போய் இங்கே சனாதானத்தை கொண்டு வந்து அதன் மூலியமாக மதத்தை கட்டமைத்து மதத்தின் மூலமாக சாதியை கொண்டு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குகிற வேலையைத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு. இப்போ நமக்கு தெரியும் துணை முதலமைச்சர் ஆக போகிறார் உதயநிதி அப்படின்னதுக்கப்புறமா நிறையா விஷயங்களை அவர் முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்துடுவார். அப்போ 2026 போட்டிகளே பார்த்தீங்கன்னா நிறையா ஊடகங்களும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் வந்து கம்பேரிசன் யாரை பண்ணுறாங்கன்னா, அதாவது நாம் தமிழர் தலைமையாக சீமான் அவர்களையும், பாஜகவோட தலைமையாக அண்ணாமலை அவர்களையும், திமுகவோட தலைமையாக உதயநிதி அவர்களையும், அதே நேரம் விஜய் அவர்களையும் வைக்கிறாங்க. இப்போ 2026க்கான தேர்தல் களம் வந்து நாம் தமிழருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். காரணம் என்னென்னா, 2009க்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு இளைஞர் பெருங்கூட்டம் எழுந்து வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009க்கு பிறகு கட்சி பேர் வைத்தவர்கள் ஐயா, அதுக்கு முன்னே சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்றம் முன்னணி வச்சார். அதுக்கு பிறகு பேர் வைத்தவர்கள் யாருலையுமே திராவிடங்கிற ஒரு பேர் இருக்காது. அமமுக, இப்போ தமிழக வெற்றி கழகம், எதுலையுமே பாருங்க திராவிடம் வராது. அப்போ இந்த இளைஞர்கள்ட்ட இனிமேல் இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்றால், இங்கே இருக்கிற மக்களுடைய நலத்தையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட கட்சிகள் தான் ஆள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்னா, அதனால தான் எந்த கூட்டணியும் இல்லாமல் நமக்கு 8.2 விழுக்காடு வாங்கியிருக்கிறது.
அப்போ எப்படி திமுக இருக்கும்போது எதிர்க்கட்சியாக கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இருக்கும்போது அது வந்து அதிமுக பிறந்து இவர்கள் மாறி மாறி ஆண்டு கொண்டார்களோ, அதுபோல் 26இல் தமிழ் தேசிய கருத்தியலை கொண்ட கட்சி தான் ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் இயக்கமே அப்படி தான் இருக்குங்கிற ஒரு இயங்கியல் இது. இங்கே வந்து இப்போ ஸ்டாலின், இவர் உதயாநிதி ஸ்டாலின், விஜய், அண்ணன் சீமான் இவரெல்லாம் வருகிற போது ஒரு இளைய தலைமுறையாக இப்போ அண்ணாமலை இவர்கள்லாம் இருக்கும்போது அப்படி இருக்குது. இப்போனே நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் தேசியத்தை மக்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாகவே நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியும். அது வந்து நாம் தமிழருக்காகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திராவிட எதிர்ப்பாக நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்காது. 1.5 வருடங்கிறது நீங்கள் சொல்கிறது ரொம்ப குறைவு. இல்லைண்ணே, நான் 1.5 வருடம் சொல்கிறது சோசியல் மீடியாஸோட பூம்னால. சோசியல் மீடியாவில் நீங்கள் ஜல்லிக்கட்டுலேருந்து ரொம்ப வீர் கொண்டு வருது. நான் பல இடத்துல இதை பதிவு சொல்லிங்க. 2009க்கு பிறகு இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசி அன்னைக்கு தமிழர்கள்னு பேசியிருந்தவங்க வந்து திராவிட இயக்கத்தார். ஆனால் தமிழ் தேசியங்கிறது முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். நான் பேசுகிற மொழி தமிழ், என் இனம் தமிழினம், நான் வாழ்கிற நாடு தமிழ்நாடு. இவர்களுக்கு இறையாண்மை கொண்ட ஒரு தமிழக அரசு அமைய வேண்டும் என்பதுதான் இறுதி இலக்கு. இதுதான் தமிழ் தேசியம். அது இந்த இந்திய அரசியலமைப்புகள் உட்பட்டு சாத்தியப்படுமா என்றால், எப்படி முதலாளித்துவம் பாட்டாளி வர்க்க சதவீதத்தை கொண்டுவதற்கான அதுக்காகவே ஒரு இயங்கியல் உட்கூறுகளை உள்ளிருந்து வளர்க்குமோ அது மாதிரி இந்த இந்தியம் வளர்த்து கொண்டிருக்கிறது. திராவிட இயக்கம் எப்படி வளர்ந்ததுன்னா 1909 இவங்களில் சுப்பிரமணியம், புருஷோத்தம் நாயுடு 2 பேர் சென்னை பிராமணர் இல்லாத சங்கத்தை ஆரம்பித்து அது வந்து அதுக்கப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கமாகிது. அது நீதி கட்சி ஆகி, நீதி கட்சி திராவிடர் கழகமாகி, திராவிடர் கழகம் திமுகவை பல்வேறு இதாக பிரிஞ்ச இவங்க எப்படி பார்ப்பனா இல்லாதோர் ஆட்சிக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பேசிய இந்த கருத்து தமிழர் அல்லாதவர்களுக்கு பயன்பட்டது. இவர்கள் தமிழ்நாடுன்னு பேசினாலும் தமிழர்கள் உரிமையை பேசவில்லை. கண்டிப்பாக. அப்போ இதை பார்க்குறான் இளைஞர். இவ்வளவு தூரம் பேசியிருந்தவங்க 2009 பிறகு ஒரு இனமே அளிக்கப்பட்ட பிறகு அதுக்கே உதவாத காங்கிரஸும் இங்கே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு கையாண்ட இதை பார்த்து திமுக இருந்தவங்க, அதிமுக இருந்தவங்க, காங்கிரஸ் இருந்த, கம்யூனிஸ்டுகள் இருந்த தமிழ் உணர்வாளர்கள் எல்லாமே தமிழ் தேசியத்துவத்துக்கு நகர்றான். இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ஐயா திருச்சி வேலுசாமி வந்து காங்கிரஸ் தான். ஆமாம். அவர் பேசுவது முழுக்க விடுதலை பெறுவதற்கு ஆளுவாக தமிழ் தேசிய சிந்தனை கொண்டு தான் அவர் பேசுவார். ஐயா கம்யூனிஸ்டில் இருந்தது தான், ஐயா சிபிஎம்மில் இருந்தது தான் ஐயா மணியரசன் அவர்கள் தமிழ் தேசியத்தை பற்றி, கம்யூனிஸ்டில் இருந்தது தான் தோழர் தியாக அவர்கள், திராவிடர் கழகத்தில் இருந்து தான் திராவிடர் இயக்கத்திலிருந்து ஐயா சுபவி கூட தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இப்போ தன்னுடைய சுய லாபத்துக்காக சுய தேவைக்காக இப்போ அங்கே போயிருக்கார். அண்ணன் திருமாவளவர்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டவர்கள் தான். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யுத்திங்கிற பேரில் அவர் இருக்கிறதா சொல்கிறார். வேல்முருகன் பேசிக்கிட்டு இருப்பது தமிழ் தேசியம் தான். பாட்டாளி மக்கள் கட்சியே முன்பு தமிழ் தேசியம் தான் பேசியிருந்தோம். இன்னைக்கு அதை கடைபிடித்து வெகுவாக கற்றுக்கொண்டு மக்களிடம் கொண்டு போய் பரப்புவது நாம் தமிழர் கட்சி. அதுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு அங்கே 25 லட்சம் பேர் இந்த 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய மக்கள் திரள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதே காவல்துறை தான் அன்றைக்கும் இந்த கூட்டத்தை சிதைப்பதற்காக ஏவப்பட்டு அவர்களே ஆட்டோவுக்கு இதெல்லாம் தீ வைத்து கொண்டு இந்த மாணவர்களை அடித்து ஒடித்தவர்கள் இதே காவல்துறை. அன்னைக்கு கூட 25 லட்சம் பேரும் இந்தியாவில் உள்ள உலகத்திலே நடந்த மிகப்பெரிய புரட்சி நடந்து அப்போ அத்தனை பேரும் கூடினான். ஒன்று நாம் தமிழர் மட்டும் கூடல, எல்லா கட்சிக்காரன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் கூடி அன்னைக்கு ஒரு கொடி பறந்தது. நீங்கள் பார்த்துருங்க, கருப்புடி தமிழண்டான் தான் பிறந்த ஒழிய திராவிடண்டான் தான் பறக்கலை. அன்னைக்கே வீறு கொண்டு எழுந்துருச்சு சோசியல் மீடியா. இன்றைக்கி இளைஞர்கள் கையில் வந்து நீங்கள் 15-16 வயசு பையன்லேருந்து எல்லாமே இன்றைக்கி அலைபேசியை பயன்படுத்துகிறான். அப்போ அவன் கருத்தை பயன்படுத்துகிறான் அவனுக்கு. ஏன்னா ஒரு மனிதனை உடனடியாக உணர்வு கொள்ள வைப்பது மொழி உணர்வு தான், இன உணர்வு தான். அப்போ அதை அவன் உள்வாங்கி கொண்டான். இதை கொண்டு போய் சேர்த்து மக்களை விழிப்புணர்வு வைத்து போராட வைத்து நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. அப்போ இந்த உணர்ச்சி வந்து 1.5 வருஷத்துல முதல்ல இருந்தே வந்துருச்சு. இது வந்து 26ல் ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களுடைய அரசு அமைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தமிழ் தேசியத்துக்கான ஆதரவு இவ்வளோ பெருகுது, தொடர்ந்து நிறைய பேர் முன்னெடுத்து தமிழ் தேசியத்துக்கு வராங்க, குறிப்பாக நாம் தமிழருக்கு வராங்க. நீங்கள் சொல்லிட்டு இருக்க இதே நேரங்களில் நாம் தமிழர்லேருந்து விலகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. கடந்த 5 வருடங்கள்லேருந்து பார்த்தோம்னாலே நிறைய பேர் விலகிட்டாங்க, விலகி நிறைய பேர் திராவிட கட்சிகளுக்கு போயிட்டாங்க. சொல்லப்போனால் ஒரு பக்கம் நம்ம ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், அப்புறம் அதிமுகவில் ஒருத்தர் இருக்கார். இது மாதிரி தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று பயணம் வைக்கிறாங்க. இதே மாதிரி இப்போ அண்மையில் நடந்த ஒரு ஆடியோ லீக்கு கூட நாம் தமிழர் கட்சியில் இருக்க நிறைய பேர் வந்து சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழருக்கும் எதிராக ட்வீட் அவரோட கருத்துக்களை போட்டதெல்லாம் பார்த்தோம்.
எந்த இடங்கள்ல இவங்க வந்து தமிழ் தேசியங்களை தாண்டி சீமானவர்களுக்கு எதிராக மாறுறாங்க, இல்லைன்னா விலகுறது எங்க நடக்குது? இல்லை, ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு இல்லை அதிகாரத்தை கொண்டுவதற்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சில நாட்களில் முடியாது. இது ஒரு நீண்ட கால பயணம். ஏன்னா நீங்கள் இந்திய சுதந்திர போராட்டம் பார்த்தோன்னா 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் போராடி தான் விடுதலை கிடைக்கும். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் போராடியும் ஈழத்தில் விடுதலை அடைய முடியவில்லை. அப்போ இது ஒரு பயணம். இந்த பயணத்தில் தாக்கு பிடிக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதில் நடக்கிற சில முரண்பாடுகளால் நீங்கள் சொல்கிற திராவிட கட்சியில் பிஜேபி கூட போயிருக்காங்க. இதை தாக்கு பிடிக்கக்கூடிய திறமை தேவை. இது வந்து அதான் சொன்னேன், நீண்ட பயணத்தில் இருக்கும்போது இதனுடைய சகிப்புத்தன்மை அதிகமாக தேவை. இது ஒரு வளர்கிற இயக்கத்தில் இது நடப்பது இயல்பு தான். எல்லா கட்சிகளையும் நடக்குது. அந்த நாம் தமிழில் நடக்கிற போது எதிரிகள் நம்மளை பிடிப்பாத சித்தாந்தத்தை கொண்டவர்கள் அதிகமாக இருப்பதாலும், இந்த அரசு அந்த ஊடகத்தில் இருப்பவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி வைத்திருப்பதாலும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்துகிறார்கள் ஒழிய வளர்கிற இயக்கத்தில் இதெல்லாம் நடக்கிற விஷயம்தான். இதையும் மீறி தான் ஒரு கட்சி வளரும், ஆட்சி பிடிக்கும். ஓகே, நம்ம பார்த்துருப்போம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பாடல் பாடினதுக்காக சாட்டை துரைமுருகனை கைது செஞ்சாங்க. அதே நேரம் அது சீமானவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பாடினாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில். அது ரொம்ப தவறு, இது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற இதை வந்து தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்தும் சரி காவல்துறை தரப்பிலிருந்தும் எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று நடந்த தேநீர் விருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஆளுநரோட தேநீர் விருந்து. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ராஜா அவர் கலந்துக்கிட்டாரு. ஹச்ராஜா வந்து கையை பிடிச்சி ஸ்டாலின் வந்து ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருக்கதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பாடலை பாடினதுக்காக நாம் தமிழரையும் சீமானவர்களையும் சாட்டை துரைமுருகனும் எதிர்த்த நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஹச்ராஜா அவர்கள் கருணாநிதியை பற்றி வெட்ட வெளியில் எவ்வளோ கொச்சையான வார்த்தைகள் பேசியிருக்காரு, ஸ்டாலின் அவர்களை பற்றி எவ்வளோ கொச்சையான வார்த்தைகள், தனிநபர் தாக்குதலாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அப்போ அவங்கக்கிட்ட அப்படி பேசுகிற திரு ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு வந்து சீமானவர்களையும் நாம் தமிழர் அவர்களையும் மட்டுமே நான் சொல்லிட்டே வரேன். அதை பாடினது வந்து எடுத்து பாடினது தான் வந்து எங்கள் கட்சியில் இருக்கிறதோடைய இதை வழியே, அதை எழுதி இயற்றி பாடினது வேற, இயற்றி பண்ணது வேலை. அதுக்கு முன்னாடி 13 வருஷமாக அதை பாடிக்கிட்டே இருக்கு. ஒரு விஷயம் யாரால் பிரபலப்படுகிறது, யாரால் நமக்கு பாதிப்பு உண்டாகிறது அப்படிங்கும்போது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களோட வாயிலிருந்து வருகிற போது அது மக்களிடம் போய் எழுச்சி பெறுகிறது. அப்போ இவர்களுடைய இந்த கரப்ஷன், கமிஷன், கரெக்ஷன் இதுக்கான பாதிப்பு அடையதுனால அவன் கோவப்படுறான். இதுக்கு முன்னாடி ஏன் இந்த சண்டாளன்கிற வார்த்தை நான் திருப்பி எல்லாத்தையும் சொல்ல, சண்டாளன் என்பது ஒரு சாதியினுடைய பெயர் அல்ல. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஏதாவது சாதி சான்றிதழ் வாங்கியிருக்கானா அப்படின்னாலும் இல்லை. இது வந்து தம்பி படத்தில் ஒரு இதை பயன்படுத்தும் போது அன்றைக்கு ஐயா அதிகமானவர்கள் நினைக்கிறேன் ஒரு பெரியாரிய மேடையில் அண்ணன் பேசிட்டார். பெரியாரிய சிந்தனையில் உங்கள் படத்தில் இது போல் ஒரு வார்த்தை வந்ததுன்னு கேட்டதுனால எனக்கு தெரியாது, இனிமேல் அதை பயன்படுத்த மாட்டேன்னு அண்ணன் கடிதம் எழுதுகிறார். சரி, இந்த மேடையில் பார்த்தபோது நாங்கள் உள்ளே உட்கார்ந்து ஆய்வு செய்யும்போது சண்டாளன் என்பது அது என்ன அர்த்தம்னா கிரிமினல்ஸ். ஒரு இனக்குழுக்களாக மக்கள் வாழ்கிற போது அந்த இனக்குழுக்களுக்கான ஒரு சட்டத்திட்டம், அது சரியாக தவறாக அதை அப்புறம் வச்சுக்குவோம், அந்த சட்டத்திட்டத்தை மீறுபவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எல்லா இனக்குழுக்களிலிருந்து அப்படி அனுப்புகிற போது அவர் ஊருக்கு வெளியே வாழ்கிறார். அவள் தான் சண்டாளர்கள். சண்டாளர்கள்ங்கிறது நான் சொல்கிறது அது ஒரு தன்மை, கேரக்டர். அது வந்து காஸ்ட் கிடையாது, சாதி கிடையாது. இதை வந்து இவங்க புரிஞ்சுக்க. ஏன்னா ராமலிங்கம், நாமல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையை வந்து தந்தை இழந்தவன் தண்டாளன், தாயை இழந்தவன் தண்டாளன், பசியோடு இருக்கும் ஏழைக்கு முன்னால் உணவு கொடுக்காமல் சாப்பிடுகிற பணக்காரன் சண்டாளன்லாம் எழுதியிருக்கிறார். சரி, ஏன் ஐயா மதிப்புக்குரிய ஐயா கலைஞர் அவர்களே சண்டாளன்னு பலமுறை பயன்படுத்திட்டு இருக்கார். கம்யூனிஸ்ட் கட்சியில் ஐயா தாப்பாண்டியன் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். அவர்லாம் வந்து இப்போ நீங்கள் ஊர் வந்து நம்ம அது வந்து சாதாரணமாக ஒருத்தனை வந்து ஒரு சண்டாள படுபாவின்னா படுபாதாக செயலை செய்பவன், பெண்களை வந்து விருப்பம் இல்லாமல் வன்புணர்வு செய்பவன், சொன்ன சொல்லை காப்பாற்றவன், காசு வாங்கி கொண்டு ஏமாற்றுபவன், அதுதான் சண்டாளன்னு சொல்கிறான். அது எல்லாத்தையும் இயல்பு, அது சாதியின் இதில். இதை வேணும்னே இவர்கள் ஊடக வலிமையை கொண்டு நாம் தமிழர்கள் பேசிவிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அது எடுபடலை. அதுக்கப்புறம் காவல்துறை எந்திரத்துலையுமே இது சொல்லலை. SC ST ஆணையம் இருக்குல்ல, அது வந்து மறுநாளே ஆணையம் வெளியிடுது. சரி, எவ்வளவோ பேர் சாதியை சொல்லி திட்டுறான். ஏன் ஐயா RS பாரதி நாங்கள் போட்ட பிச்சைங்கிறாரு, நீதிபதி நாங்கள் போட்ட பிச்சைங்கிறாரு, பொன்முடி அவர்கள் நீனா SCங்கிறார், கண்ட நாயெல்லாம் MABA படிக்குதுங்கிறாரு. இவங்க மேலே என்னையாவது நீங்கள் இது இந்த SC ST ஆணையம் வழக்கு போட்டு இது கைது பண்ணியிருக்கா, இல்லை நடவடிக்கை எடுத்திருக்கா? அப்போ நாம் தமிழர்கள் மட்டும் உங்களுடைய வன்மத்தை தான் இது காட்டுது.
ஒரு தேநீர் விருந்தில் ஒரு கட்சி தலைவர் சந்திக்கிறத நான் தவறாக பார்க்கல, என்ன கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும். ஆனால் இதையே அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணாமலையை கட்டி பிடித்திருந்தால் இருந்தால் இவன் ஒன்று என்ன பண்ணுவான், பி டீம்பான். ஆனால் பாரதிய ஜனதாவுடைய மெயின் டீமே திமுக தானே பல தடவை சொல்லிட்டு இருக்கோம். காரணம், நாங்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவை இதுவரை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற போது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்து அனுபவித்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம். அதுலேயும் பாரதிய ஜனதா இந்துத்துவாவில் கரைந்த திமுகன்னு புத்தகம் போட்டிருக்காரு யார், வீரமணி அவர்கள். அதில் கழுவி இவரை ஊற்றிருக்காங்க. இப்போ இவர்கள் எப்பயுமே ஜெயலலிதாவாவது துணிந்து சங்கராச்சாரியார் கைது பண்ணுது. ஒரு கன்னட பார்ப்பனராக இருந்தால் கூட சங்கராச்சாரியார் இந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற இந்துத்துவாவினுடைய இந்து மதத்தினுடைய முக்கியமான ஒரு நபரையே தூக்குற அளவுக்கான ஒரு வலிமை அந்த அம்மாக்கிட்ட இருந்தது. இவங்ககிட்ட கிடையாது. அதுதான் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஆரியமும் திராவிடம் ஒன்று இவர்கள் கட்டி பிடித்து சங்கமிப்பார்கள்னு அப்பயே சொல்கிறார். அதை தான் இவர்கள் செய்கிறார்கள். அந்த இடத்துல இவங்க சந்திச்சதை கை கொடுத்து நான் தவறாக பார்க்கல. கூட்டணி நாம் தமிழர் கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுலேருந்து தொடர்ந்து நாம் தமிழர் சார்பாக ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார். அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து சொன்னார், என் தம்பி கூட நான் பயணிக்க தயார் அப்படின்னு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கூட்டணி குறித்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழர் சைட்லேருந்து குறைய ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பக்கத்துல இருந்து கூட்டணி குறித்து எந்த ஒரு தகவலுமே வரல. இப்போ அண்மையில் விக்ரவாண்டியில் அவர் மாநாடு போட போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதற்கு நாம் தமிழர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் சொன்னதோட அந்த இடத்துக்கு நடக்கக்கூடிய அரசியலுமே வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருப்பாரு. தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள் இருக்கார். ஆனால் அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு தகவல்களும் எந்த ஒரு ஆதரவும் வராததை நாங்கள் எப்படி பார்க்குறது? ஆதரவு வேண்டி நாங்கள் நிற்கவே கிடையாது. நீங்கள் இப்போல்லாம் 2006 நீங்கள் அன்னைக்கு வணக்கம் தமிழகம் கலைஞர் டிவி போய் பார்த்தீங்கன்னா, அது சன் டிவி போய் பார்த்தீங்கன்னா, வாக்களிக்கிற அன்னைக்கு அண்ணன் சீமானுடைய பேட்டி மட்டும் 45 நிமிடத்துக்கு ஒளிபரப்பியிருப்பான். அதில் கிட்டத்தட்ட 6-7 நிமிடத்துக்கு மேலே விஜய் பற்றி தான் பேசியிருப்பார். இன்னைக்கு தாண்டா தமிழ்லேருந்து ஒரு கதாநாயகன் வரான், அதுக்கு முன்னே எம்ஜிஆர் இந்த மொழியை சேராதவர்கள், ஐயா ரஜினி அதை பற்றி தெரியும், இன்னைக்கு தான் வரான். இப்போ தான் தமிழ் நடிகர்களாக தமிழ் சினிமாவில் சூர்யா, இவர் சிவகார்த்திகேயன், விஜய், சிம்பு என்று தமிழ் நடிகராக. ஏன்னா அன்னைக்கு சென்னை மாகாணமாக இருக்கும்போது தெலுங்கு சினிமாவும் இங்கே தான் இருந்தது, கன்னட சினிமாவும் இங்கே இருந்தது. முதல்ல பிரிஞ்சு போனது கன்னடம், அதுக்கப்புறம் சமீபத்தில் அதுக்கப்புறம் மலையாளம், அதுக்கப்புறம் தெலுங்கு. 90களில் தான் தெலுங்கு போயிடுச்சு. இப்போ தான் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர்கள் இருக்காங்க அப்படின்லாம் அவர் பேசியிருப்பார். விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அறிவிச்சிருக்கார், கட்சி அறிவிச்சிருக்கார். அவர்கள் கொள்கை என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு தமிழ் நடிகனாக கட்சி ஆரம்பித்து வருங்கிறத வரவேற்கிறார் அண்ணன் சீமான். கூட்டணி பற்றி அவர்கள் எந்த இடத்துலையுமே இதிலிருந்து அவங்க சொல்லலை, நாங்கள் நாம் தமிழருக்கு ஆதரவு, அவங்க வந்து யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு தான் அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த இடம் கொடுக்காத அரசியலை வந்து அதை நான் சொன்ன எதிர்கட்சியாக செயல்படுவது நாம் தமிழர் தான். யாருக்காக இருந்தாலும் சரி, சவுக்கு சங்கரங்களை விமர்சிப்பது கூட அவர் கை செய்தது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ மீண்டும் இவர் குண்டாஸ் போடணும் தவறுன்னு தான் சொல்லியிருக்கார். அதே மாரிதாசை கை செய்த போது அவங்களை விமர்சித்த ஒரு கருத்து மாறுபாடு இருந்தால் கூட அந்த முறை தவறு அப்படின்னு கருத்து சுதந்திரத்துக்காக பேசியிருக்கார். கிஷோர் சாமி கைது செய்யும்போது கூட அண்ணன் குரல் கொடுத்துருக்கார். அந்த மாதிரி விக்கிரவாண்டி தேர்தல் எப்பயுமே ஒரு இந்த ஆளும் கட்சி, ஒரு வர்க்கம், ஒரு புதுசாக ஆரம்பிக்கிற கட்சி, அது கட்சியினுடைய கொள்கை எதுவாக இருந்தாலும் நமக்கு எதிராகிடக்கூடாதுன்னு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பேருந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, திருமண மண்டபங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே இது நடக்கும். அதை நாங்கள்லாம் அனுபவித்தோம். இந்த 15 ஆண்டு காலத்தில் அனுபவித்ததன் விளைவாக அது வந்து அண்ணன் குரல் கொடுக்குறார் அந்த முறைக்கு. தேர்தல் கூட்டணி என்று வருகிற போது அவர் முதல் கட்சி ஆரம்பித்து அவர்களுடைய கொள்கையை சொல்லி வந்தாலும் கூட நாங்கள் தான் 15 ஆண்டு காலமாக இந்த களத்தில் நிற்கிறோம். மக்களுடைய பிரச்சனைக்கு இன்றைக்கி வந்து செவிலியர்களாக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மின்சார பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து போராட்டங்களிலும் இன்றைக்கு 15 ஆண்டு காலமாக முன்னின்றது அவர்கள் விரும்புவது நாம் தமிழர் கட்சி தான். அப்போ விஜயோட கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணி உடன்பாட்டுக்கு வந்தால் அது கொள்கையில் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது அண்ணன் சீமான் முடிவு செய்வார். ஓகே, நான் காத்திருந்து பார்ப்போம். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.